இது கினி ஏஐ நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் மாயா. பிரேக்கிங் நியூஸ். ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக வரலாற்றில் முதன்முறையாக ஹைப்பர்சானிக் தாக்குதல். தெல் அவிவ் இன்று இரவு எரிந்தது. 18 ஜூன் 2025. இது தொடர்புடைய முக்கிய செய்திகள் இங்கே தரப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை 2 மணியளவில் ஈரானிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC ஆபரேஷன் ஹானஸ்ட் ப்ராமிஸ் 3 என்ற குறியீட்டில் பல ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களைக் கொண்டு தெல் அவிவ் நகரை தாக்கியது. தெல் அவிவ் நகரில் பல வெடிப்புகள், தீப்பற்றல்கள் மற்றும் பொதுமக்களில் பரவலான பதட்டம் காணப்பட்டது. ஃபத்தாஹ் 1 எனப்படும் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் சில பாதுகாப்பு வளையங்களைத் தாண்டி இஸ்ரேலின் உள்பகுதி வரை நுழைந்தன என கூறப்படுகிறது. IRGC வெளியிட்ட வீடியோவில் காட்சிகள் அச்சுறுத்துவதாகவும், விமானப்படை தலைமையகம், இராணுவ கட்டடங்கள் மற்றும் ஆதிக்க மையங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இஸ்ரேல் அரசு இந்த தாக்குதலை ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு மைல்கல்லாக பார்க்கிறது. அதிகரிக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள், விமானப்படைகள் மற்றும் பதிலடி தாக்குதல்கள் நடப்பதில் தீவிரம் அதிகரிக்கின்றது. உலக நாடுகள் அதிர்ச்சி. அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்டவை பதட்டத்துடன் இரு தரப்புகளையும் அமைதிக்குரிய அழைப்பு விடுத்துள்ளன. முடிவுரை: இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பகுதியை ஒரு புதிய போர் நிலையிற்கு இழுத்து செல்லும் அபாயத்தை குறிக்கிறது. உலக நாடுகள் இதை கவனிக்க வேண்டிய தருணம் இது. இது கின்னி ஏஐ நியூஸ் சேனலின் பிரேக்கிங் நியூஸ். இன்னும் விரிவான தகவல்களுக்கு தொடருங்கள். இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் மாயா. உண்மையான செய்திகளுக்கு எப்போதும் எங்களுடன் இணைந்திருங்கள்.